முட்டை எதுக்கு ரவுண்டா பால் மாதிரி இல்லாம ஒரு ஓவல் ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா முட்டை ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு இதுல இருந்து உயரமான இடத்துல அப்படியே உருண்டு கீழே வந்துடும். அதாவது ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சுன்னா, அதுவே ஓவல் ஷேப்ல இருந்துச்சுன்னா நீங்க மேலேருந்து தள்ளி விட்டா கூட அது கீழே அவ்வளவு சீக்கிரத்துல உழுவாது. ஆனா அது ஒரே இடத்துல தான் சுழந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் கோழியோட முட்டை இருந்தாலும் சரி, பறவையோட முட்டைகள் இருந்தாலும் சரி, அது முட்டை எப்பவுமே ஓவல் ஷேப்ல தான் இருக்கும். சரிங்களா? இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. முட்டை இந்த ஓவல் ஷேப்ல இருக்கனால நீங்க உள்ளங்கையில முட்டையை வச்சு அழுத்தி பாருங்க, அது உடையாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அந்த ஓவல் ஷேப்ல இருக்கனால நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அது உடையாது. அப்போ எப்படி ஒரு குஞ்சு உள்ள இருந்து அந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு வருது, அதுதான் கடவுளோட படைப்பை. இந்த சின்ன சின்ன நுண்துளைகள்லாம் இருக்குல்ல அந்த ஓட்டுல, அந்த ஓட்டுல நுண்துளையில இருக்குல்ல, அதுல